In this class, next topic, capacitance of parallel plate capacitor. இப்போ parallel plate capacitor capacitance value என்ன இருக்குங்கிறது டெரைவ் பண்ணுறது. ஒரு ரெண்டு பிளேட் எடுத்துக்கிறோம். ரெண்டு பிளேட்டையும் ஒரு குறிப்பிட்ட ஸ்மால் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும். ஆனால் அந்த பிளேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்ஃபைனைட் பிளேட் மாதிரி இருக்கும். இன்ஃபைனைட் பிளேட்னா வெரி லென்த்தி பிளேட். கெப்பாசிட்டிக்கு டைமென்ஷனே வெரி லென்த்தி பிளேட், இன்ஃபைனைட் சைஸ் பிளேட்டும் அந்த டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது சைஸ் ஆஃப் த பிளேட் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் அப்படி வச்சுருந்தோம்னா அந்த சிஸ்டத்துக்கு பேர் ஃபினாமினா பேர் கெப்பாசிட்டர். இப்போ இதனோட ஏரியா வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்கும், ஏன்னு இருக்கும். இப்போ இதை வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம், கெப்பாசிட்டர் ரெடி பண்ணிட்டோம், பொட்டன்ஷியல் டெவலப் பண்ணி கெப்பாசிட்டரை நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கெப்பாசிட்டர் டிசைட் பண்ணுவோம். ஒன் பிளேட் பாசிட்டிவ் சார்ஜாக ஸ்டோர் ஆகிருக்கும், நெக்ஸ்ட் பிளேட் நெகட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் என்ன போகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு போகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜில் போட்டு நெகட்டிவ் சார்ஜில் டெர்மினேட் ஆகும். ஸோ இப்படி தான் ஒரு கெப்பாசிட்டன்ஸோடைய ஒரு சிஸ்டம். இப்போ இதில் நமக்கு தெரியும் ரெண்டு பிளேட்டுன்னு எடுத்தோம்னா அக்கார்டிங் டு காஸ் லா, ஸோ between the two infinite plane sheets what is the electric field அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். ரெண்டு பேரல் ஷீட்ஸ், இந்த கெப்பாசிட்டரோட ரெண்டு பிளேட்டை ரெண்டு இன்ஃபைனைட் பேரல் ஷீட்டாக இமேஜின் பண்ணிக்கிறோம். அப்போ இது இமேஜின் பண்ணும்போது இந்த இன்பிட்வீன் ஏதாவது ஒரு சார்ஜ் இருந்ததுன்னா இந்த சார்ஜினால என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். ஸோ how much of electric field is developed between the two plates, infinite plane sheets, when you consider any one charge. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. between the two plane sheets opposite charges are induced. Then if you consider any one point at the center, what is the electric field at the center na E equal to sigma by epsilon naught. ஏன்னா sigma by 2 epsilon naught plus sigma by 2 epsilon naught என்ன ஆகிடும், sigma by epsilon naught ஆகிடும். ஸோ இப்போ E equal to sigma by epsilon naught Gauss law already we discussed in previous section. அது வந்து electric field between two parallel plane sheets according to Gauss law. சரி, நெக்ஸ்ட் சிக்மாங்கிறது லாஸ்ட் வீக் பார்த்தோம், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சிக்மாங்கிறது பேர் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ கியூங்கிறது சார்ஜ், ஏங்கிறது ஏரியா. டோட்டல் சார்ஜ் பர் யூனிட் ஏரியாவை சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படிம்போம். டோட்டல் சார்ஜ் பர் யூனிட் ஏரியாவை சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சிக்மா ஈக்குவல் டு கியூ பை ஏ. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். E ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட், சிக்மாக்கு கியூ பை ஏ. அப்போ கியூ பை ஏவை சப்ஸ்டியூட் பண்ணால் கியூ பை ஏ பை எப்சிலான் நாட், கியூ பை ஏ எப்சிலான் நாட். Using these two formula we get this formula, or this formula we can get in other ways, some other ways. Phi equal to q by epsilon naught, q equal to e into phi equal to e into a, flux equal to e into a. So E equal to q by epsilon naught, but E equal to q by a epsilon naught. So two ways we get this formula. Okay, so E equal to q by a epsilon naught அப்படினு ஒரு ஃபார்முலா கிடைச்சிருக்கு. நமக்கு தெரியும் potential difference equal to electric field into distance, that is potential gradient formula. V potential equal to product of electric field distance தெரியும். இப்போ electric field இருக்குது, ஸோ therefore potential equal to q by a epsilon naught into d. ஓகே, இப்போ அது இதை வந்து E வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். q by a epsilon naught இந்த d இருக்குது. ஸோ qd by a epsilon naught V. Already we know C, capacitance is the ratio of the charge developed on either side of the plate to potential exists between the two plates. இப்போ C equal to ratio of charge to potential. இப்போ q by V தெரியும், q by V. இப்போ q by v போது இந்த vக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதான் v, இதை vயை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது v, அதாவது சப்ஸ்டியூட் பண்ணால் c equal to q by vக்கு இந்த qd by a epsilon சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது q கேன்சல் ஆகிடுது, டினாமினேட்டருக்கு டேரக்டர் a epsilon இருக்குன்னா நியூமரேட்டர் போகும். அப்போ epsilon naught a வந்து டினாமினேட்டருக்கு டேரக்டராக இருக்குது, that goes to numerator. So epsilon naught a by d. So above formula is capacitance of parallel plate capacitor. Above formula is capacitance of